தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் அன்பை எதிர்பார்க்கிறது. யார் எனக்கு உண்மையாய் அன்பு காண்பிப்பார்கள் என்று நாடி தேடுகிறோம். மனுஷருடைய அன்பு மாறி போகும்போது ஏமாற்றம் அடைகிறோம். ஆனால் தெய்வத்தின் அன்போ ஒப்பு நிகரற்றது. இந்த வசனத்தின்படி அவர் நம் ஒவ்வொருவரையும் ஏழை பணக்காரர் என்றோ அல்லது வேறு எந்தவித வித்தியாசமோ பாராமல் பட்சபாதமற்றவராய் எல்லோரையும் ஒன்று போல் நேசிக்கிறார். ஒரு சமயம் தகப்பனை இழந்த ஒரு பெண் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அந்த தகப்பன் அந்த பெண்ணின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். ஒரு நாளும் அவளை கடிந்து கொள்ளவே மாட்டார். அந்த நிலைமையில் ஆண்டவருடைய அன்பை அவள் அறியும்படியான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தின் வாயிலாக இயேசு தன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொண்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். இனி என்றென்றும் எனக்கு குறைவே கிடையாது. ஏனென்றால் என் தகப்பன் என்னை நேசித்து என்னை விட்டு கடந்து சென்று விட்டார். ஆனால் பரம தகப்பனாகிய இயேசுவோ என்னை விட்டு என்றென்றும் பிரியாமல் என்னோடே இருப்பார். அவருடைய அன்பு நிலைவரமானது என்று எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் தன் உள்ளத்தை திறந்து சத்தமாக ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருப்பாள். ஒரு நாள் அவ்வாறு அவள் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாள். நாளடைவில் பரிசுத்த ஆவியின் வரங்கள் வல்லமையாய் கிரியை செய்தன. அவளை போன்று ஐயோ எனக்கு அன்பு செலுத்துவார் யாருமில்லையே என்று கலங்கின மக்களுக்கு தேவ அன்பை பற்றி கூறும் ஒரு ஊழியக்காரியாக மாறினாள். அநேகர் அவளுடைய ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய அன்பை ருசிக்க மகிழ்ச்சி அடைய ஆண்டவர் அவளை உபயோகித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தின் அன்புக்காக நீங்களும் ஏங்கி தவிக்கிறீர்களோ? நிச்சயமாகவே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அதை இழந்து போக நேரிடும். ஆனால் தேவகுமாரன் உங்களுக்காக தம் ஜீவனையே சிலுவையில் அர்ப்பணித்து உங்களை பரலோகத்திற்கு சொந்தமாக்கி கொள்ள தன்னையே ஒப்புவித்தாரே. இந்த தெய்வீக அன்பு உங்களுக்கு வேண்டாமா? யோசித்து பாருங்கள். இன்றே இந்த அன்பு உங்களை நிரப்பும்படி ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்யுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். பரலோக பிதாவே, அன்புக்காக ஏங்கி நிற்கிற என் உள்ளத்திலேயும் வாழ்விலேயும் கூட உம் அன்பின் நேசக்கொடி பறக்கட்டும். இன்று முதல் நானும் இந்த சகோதரியை போல கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் உம் தெய்வீக அன்பை காண்பிக்கிற வாழ்வை எனக்கும் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன்.